Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்ல அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டியான மிக்ஸ்டு வெஜிடபிள் கூட்டு ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த காய்கறி கூட்டு செய்கிறதுக்கு நான் ஒரு அரை கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பும் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பும் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வெந்து வரணும். இது மாதிரி நான் இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இதை கொஞ்சம் நல்லா குழச்சி, ஏன்னா பாசிப்பருப்பு சீக்கிரமாக வெந்துடும். இதை மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இந்த கூட்டு செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விடுங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. அதோட பச்சை ஸ்மெல் போனால் மட்டும் போதும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் இப்போ பாயில் பண்ண போகிறோம். அதனால் லைட்டாக மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கணும்னு இல்லை, அதோட ராஸ்மெல் போனால் மட்டும் போதும். தக்காளியும் நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்குவோம். தக்காளியை வதக்கி விட்ட பிறகு நம்ம காயெலாம் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு முருங்கைக்காவும் 2 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு 10 செகண்ட் வரைக்கும் அப்படி எண்ணெயிலே நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுக்குவோம். ஏன்னா அதில் இருக்கிற ஸ்மெல் போகணும், காயோட ஸ்மெல்லு. அதுக்காக நம்ம லைட்டாக இதை வதக்கி விட்டுக்குவோம். இது வதங்கின பிறகு இது கூடவே நான் கேரட்டு பீன்ஸும் ஒரு 100 கிராம் இருக்கிற அளவுக்கு இது கூட சேர்த்துக்கிட்டேன். ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த கூட்டுக்கு எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். அவரைக்காய், சவுச்சவு, வெள்ளரிக்காய், சுரக்காய் எல்லா காயுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் என்கிட்ட இருக்கிற காய் மட்டும் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். எந்த காய் போட்டு செஞ்சாலும் இது கூட்டு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அந்த தூளில் இருக்கிற ராஸ்மெல் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த காயெலாம் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் காயெலாம் வேகிறதுக்கு. இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ இதை ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நல்லா வெந்து வரட்டும். காயெலாம் கொஞ்சம் நல்லா வேகணும், முருங்கைக்காய், கத்திரிக்காயெலாம். அதுக்காக நான் இப்போ மூடி வச்சுருக்கேன். இப்போ காயெல்லாம் வெந்து வரட்டும். அதுக்குள்ளே இந்த கூட்டுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டை நம்ம அரைச்சிக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், திருவன பூ தேங்காய் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 3 பச்சை மிளகா. இதை பேஸ்ட்டாக அரைக்காமல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் வெறும் கொரகொரப்பாக கோர்ஸாக அரைங்க. இப்போ ஒரு 25 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், காய் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ இதை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதோட சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். நான் அந்த பேன்லேயே சேர்த்து இதை நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த கூட்டுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா கூட்டு கொதித்து வரும்போது நல்லா திக்காயிடும். நீங்கள் பார்த்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு இப்போ மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1/4 மணி நேரம் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காவை இதில் சேர்த்துக்குவோம். தேங்காவை பேஸ்ட்டாக அரைக்காமல் இது மாதிரி நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா அப்படியே ஓப்பன்லேயே வச்சு நம்ம குக் பண்ணிக்குவோம். இதை மூட வேணாம். ஏன்னா நம்ம தேங்காய், பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கோம். அதோட ராஸ்மெல் போகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் மட்டும் விட்டால் போதும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த கூட்டு தாளிக்கிறதுக்கு நான் ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு இப்போது தாளிக்கிறதுக்கு நான் ஒரு 2 காஞ்ச மிளகாய் இதோட சேர்த்துருக்கேன். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பு சேர்த்ததுனால ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையும் இப்போ தாளித்து நம்ம கூட்டில் சேர்த்து தாளித்து கொட்டிக்கலாம். இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் கூட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ ஹீட்லேயே நல்லா கொஞ்சம் திக்காயிடுச்சு பாருங்கள். இது இன்னும் சூடு ஆற ஆற நல்லா திக்காயிடும்.
இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன். அது இன்னும் வந்து நல்லா ஹீட்டில் திக்காகிடும். நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து செஞ்சுருக்கிறோம். இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். நம்ம எப்போதும் எதனா ஒரு காய் போட்டு கூட்டு வைப்போம். இதில் எல்லா காயும் சேர்த்து கூட்டு வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் கடலைப்பருப்பு சேர்த்ததுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாதத்துக்கும் அப்படியே போட்டு சாப்பிடலாம். காரக்குழம்பு, ரசம் சாதத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். சப்பாத்தி பூரிக்கெலாம் வந்து சைட் டிஷ்ஷாக இது சூப்பராக இருக்கும் இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் கூட்டு. ஏன்னா நம்ம எல்லா காயும் சேர்த்து செஞ்சதுனால நல்லா டேஸ்டியாக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். கல்யாணத்தெல்லாம் செய்கிற கூட்டு மாதிரியே இருக்கும். இந்த கூட்டு நீங்கள் இது வரைக்கும் செஞ்சு பார்த்தது இல்லைன்னா கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள். நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஏஎல் ஃபுடோலஜி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.